வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேட் பென்சில் அண்ட் கிளேஸ்லர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, மேடம் தண்ணி வச்சுருக்காங்க, பக்கத்தில் நம்ம கிளேபாட் ஐட்டங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. கிளேபாட் ஐட்டங்கள் என்ன உண்டு, நிறைய ஐட்டங்கள் உண்டு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஐட்டங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9025365075 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளேபாட் ஐட்டங்கள் என்ன, முறுக்கு ரோல் 2, ரோல் 2, குடம் 2, டம்ளர் 2, உண்டி 2, அப்புறம் பெபிள் பாட் 2 எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. பக்கத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறாங்க. தண்ணியில் நம்மளுடைய அந்த கிளேபாட் ஐட்டம் இருக்கு இல்லையா, அதை தான் உள்ளே போட்டு காட்டுறாங்க மேடம். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், கிளேபாட் எதில் செய்கிறாங்க, மண்ணில் செஞ்சு பெயிண்ட் அடிக்காங்களா, இது சுண்ணாம்பா, நிறைய பேர் சந்தேகங்களை போவாங்க. நிறைய பேருக்கு மனசில் சந்தேகம் இருக்கும். அதையெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் மேடம் இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கி தண்ணியில் போட்டு அமுக்கி யார் நீங்கள் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அதாவது கிளேபாட்லாம் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. மேடம் தண்ணியில் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம், இல்லை கலர் ஏதாவது சேர்த்துருக்கோம் அப்படின்னா நேரம் தண்ணியில் போட்டோன்னே என்ன ஆகும், கலர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ என்ன வருது பாருங்கள், வெறும் சத்தம் மட்டும்தான் வரும். பபுள்ஸ் கேட்குதுங்களா, அதாவது காற்று இருக்கிற இடத்துல நம்ம தண்ணி உள்ளே போகும்போது அதனுடைய அந்த சத்தம் வெளியே பபுள்ஸாக வெளியில் வருது. சத்தம் கேட்குதுங்களா? இதே மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கிற பாரு, கிட்கட் அதை வச்சாலுமே அதுவுமே மண்ணு தான். உங்களுக்கு அந்த உள்ள இடத்த தண்ணி போகும்போது அந்த ஏர் வெளியே வரும்போது சவுண்டு கேட்குது. அதுதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சுண்ணாம்பு கொதிக்குதும்பாங்க. கொதிக்கிற சுண்ணாம்புக்குள்ளே கையை உள்ள விட முடியுமா? நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஐட்டங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9025365075 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மேடம் எல்லாத்தையுமே அப்படி தண்ணிக்குள்ளே ஊற வச்சு காமிச்சிருக்கிறாங்க. எல்லாமே மண்ணு தாங்க, இயற்கையாக வர மண்ணு தான். எதுவுமே செயற்கையாக சேர்க்கறது கிடையாது. மண்ணையுமே சலித்து அந்த ப்ராடக்ட் ஒன்று ஒன்றா செய்வாங்க. அந்த சலிக்கிறதுல ஏதாவது லேபர் பிரச்சனை வரும்போது யாராவது மாற்றி சலிச்சிட்டாங்க, இல்லை சலிக்காமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நெருப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லைன்னா மற்றபடி உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் ஐட்டங்கள் எல்லாமே. தண்ணியில் போட்ட ஐட்டங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதுதான் குடம். குடத்துக்கு பிறகு தான் சுராகி அப்படின்னு சொல்லுவாங்க குடத்தை. குட்டி குடம். அடுத்து காமிக்கிறது இன்னொரு குடம். 2 குடம் போட்டிருக்கிறாங்க. 2 குடத்தை காமிச்சிட்டாங்க. அடுத்தது 2 டம்ளர், அதை எடுத்து காமிக்கிறாங்க. பெயர்லாம் ஒன்றுக்கு ஒவ்வொரு பெயர் ஒவ்வொரு ஏரியாவில் சொல்கிறாங்கங்க. நம்ம ஹிந்தி சேனல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேர் சொல்லிக்கிறாங்க. பேர் சொல்லிக்கிட்டு அதுக்கு தக்கன புதுசாக ஒரு பெயரை மட்டும் வச்சுட்டு விலையை மட்டும் அதுக்கு தக்கன கூட்டிக்கிறாங்க. அது மாதிரி நம்மகிட்டலாம் பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தான். நீங்கள் என்ன ரேட்டு கேட்குறீங்களோ அந்த ரேட்டு மட்டும்தான். நீங்கள் ரேட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் அவங்ககிட்ட எனக்கு டெலிவரி சார்ஜுக்கு ரூபா போடுங்கன்னு சொல்கிற பழக்கம்லாம் நம்மகிட்ட கிடையாது. நான் திரும்ப அதான் சொல்கிறேன், நம்மளுடைய சேனல் என் வாய்ஸ் கேட்குறது மட்டும்தான் என்னுடைய சேனல். மீதி சேனலுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா 2 பேர் சேனலும் ஒன்று தான் சொல்லி ஏமாத்துறவங்க நிறைய இருக்கிறாங்க. நிறைய கஸ்டமர் ஏமாந்துருக்கிறாங்க. பணம் 2வது டெலிவரி சார்ஜுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு யாரையும் ஏமாந்துடாதீங்க. என் வாய்ஸ் கேட்குறது மட்டும்தான் என்னுடைய சேனல். நம்ம சேனல்லாம் உங்களுக்கு ரேட்டு ஒரே ரேட்டு தான். டெலிவரி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிலாம் எதுவும் கிடையாது. ப்ராடக்ட் ரேட் என்ன, டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு ரேட்டு சொல்லுவோம். பாருங்கள் கிளேபாட்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஏதாவது அழுக்கு ஏதாவது தெரியுதா பாருங்கள் தண்ணியில். எதுவுமே கிடையாது, தூசு எதுவுமே கிடையாது. அவ்வளோ நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நீங்களும் வாங்கன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9025365075 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. தமிழில் டைப் பண்ணுங்கள், இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். எங்கிட்ட வாட்ஸ்அப் இல்லையே, நான் இன்னொருத்தங்கிட்ட தான் பார்த்தேன் அப்படின்னாக்க கால் பண்ணி பேசுங்க. இது பேர் தான் ஷவர்மான்னு நம்ம பேர் வச்சுருப்போம். ஷவர்மா உள்ளே வைக்கிறாங்க பாருங்கள். எல்லாமே அந்த ஏருக்குள்ளே தண்ணி உள்ளே போகும்போது அந்த சவுண்டு கேட்கணும். அந்த சத்தம் தானே ஒழிய எதுவும் சுண்ணாம்போ எதுவுமே கிடையாது. முறுக்கு ரோல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கிளேபாட் ஐட்டம் அப்படின்னாங்களே, இது எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு வரும். ஒரே ஐட்டமாக வராது உங்களுக்கு. நீங்கள் கேட்குற கிளேபாட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா ஐட்டத்துலேயும் வந்துடும் உங்களுக்கு.
பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் குளிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க ஜாமுன்னு. திருநீர் பூசி பொட்டு வச்சிடலாம் எல்லாத்துக்கும். அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க எல்லோரும். நம்ம ஷவர்மா முறுக்குறள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். தண்ணிக்குள்ளே போய் ஜாமுன்னு கடப்பாறை நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். அவ்வளோ அழகாக அந்த உள்ள பபுள் அந்த இதை பூரா ஏறப்பூரா வெளியே அனுப்பிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும் உங்களுக்கு. இது கைட்டே ஈஸியாக பிச்சிடலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே தண்ணி உள்ளே போயிடுச்சுனாலே அவ்வளோ சாஃப்டாகிடும் உங்களுக்கு. கைட்டே ஈஸியாக பிச்சிடலாம். ரொம்ப உங்களுக்கு ஹார்டாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகிடும். கிளேப்பாட்டில் உள்ள அந்த உங்களுக்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு ரொம்ப அந்த சத்தத்தோடு அதை உடைக்கணும், அந்த சத்தம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா சாதாரணமாக இது பண்ணலாம். இல்லை இது ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, தண்ணியில் 2 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகிடும். எல்லாமே உங்கள் அண்ணனை மாதிரி சாஃப்டான ஐட்டங்கள் தான். நம்ம தங்கச்சிகளுக்காக போடுறோம் இல்லையா, அந்த அண்ணனை மாதிரி. அவ்வளோதாங்க. மேடம் ஜம்முன்னு எடுத்து வச்சு காமிச்சிட்டாங்க. மேடம் சூப்பர். கிளேப்பாட்டில் உள்ள சந்தேகங்கள் எல்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தங்கச்சிகளுக்கெல்லாம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஐட்டங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் குளிச்சுட்டு வந்து அப்படி ஜம்முன்னு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனல் பற்றி சொல்லுங்கள். அடுத்தடுத்து வீடியோக்கள் வருது. மீண்டும் அடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.